தனது மகிழ்ச்சியான சூழலை கெடுக்க சிலர் திட்டமிட்டு வீடியோ பரப்புகிறார்கள் என நடிகை ராஷ்மிகா மந்தனா கூறியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தெலுங்கு சினிமாவில் பிரபல நடிகையாக வளம் வரும் ராஷ்மிகா மந்தனா நடிகர் விஜய் தேவரகனாவை சமீபத்தில் கடந்த வாரம் திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் தான் தற்போது அவருடைய பழைய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் கர்நாடகாவை சேர்ந்தவர் கன்னட நடிகர் ரஷித் செட்டியுடன் அவர் காதலில் இருந்தார். அதற்கு பிறகு அந்த காதல் நிச்சயதார்த்தம் வரை சென்றது. திருமணமாக அதை மாறவில்லை. அதாவது திருமணம் வரை செல்லவில்லை, நிச்சயதார்த்த விதியுடன் நின்றுவிட்டது. அதற்கு பிறகு தெலுங்கு சினிமாவிற்கு சென்று ஒரு திரு நடிகையாக வளம் வந்தார். தமிழிலும் சில படங்களில் நடித்திருக்கிறார். தமிழ் திரைப்படங்களில் நடிக்கும் போது விஜய் தேவரகனாவுடன் காதல் ஏற்பட்டு அவர் தற்போது திருமணம் செய்து கொண்டார் அவரை விஜய் தேவரகனாவை. இந்த நிலையில் தான் ராஷ்மிகா மந்தனா திருமணம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் சமூக வலைதளங்கள் அனைத்து வகையான ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களிலும் அவருடைய அந்த முந்தைய வீடியோ, ரஷித் செட்டியுடன் இருக்கக்கூடிய வீடியோ, நிச்சயதார்த்த வீடியோ உள்ளிட்டவை சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது அதற்கு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை ராஷ்மிகா மந்தனா வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இது திட்டமிட்டு பரப்பப்படுவதாக அவர் கூறியிருக்கிறார். இதை இன்னும் 24 மணி நேரத்தில் அதை நீக்கவில்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது திட்டமிட்ட நபர்கள் திட்டமிட்டு இதில் தன் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்காக இது போன்ற சமூக வலைதளங்களில் அந்த பழைய உரையாடல்கள் மற்றும் அந்த வீடியோக்களை தவிர்த்து வருகிறார்கள். இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இது ஊடகங்கள் மற்றும் தனிநபர்கள் ஆன்லைன் உள்ளிட்ட பல்வேறு தளங்களிலும் இது பரப்பப்பட்டு வருகிறது. இது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறியிருக்கிறார். எனவே 24 மணி நேரத்தில் அந்த பதிவுகள் மற்றும் வீடியோக்களை நீக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.